இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக சாத்தான் ஒரு காலத்தில் பரலோகத்தில் கீர்த்தி பெற்ற தூதனாக விளம்பினான் என்பதை தேவன் எனக்கு காட்டினார். அவனுடைய முகக்குறி சாந்தமும் பிற தூதர்களைப் போலவே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறதுமாயிருந்தது. அவன் நெற்றி உயர்ந்து அகன்றி இருந்தது. அவனது அறிவு நுட்பத்தை காட்டியது. அவனது சாயல் பூரணமாக இருந்தது. தேவன் அவரது குமாரனை நோக்கி, நமது சாயலில் மனிதனை உண்டாக்குவோம் என்று கூறிய போது சாத்தான் இயேசுவின் மீது பொறாமை கொண்டான். மனிதனின் படைப்பில் தானும் கலந்து யோசிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். அவனது உள்ளம் பொறாமை மற்றும் வெறுப்பினால் நிறைந்திருந்தது. தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான் இருந்து மிக உயர்வான கீர்த்தியை தானே அடைய வேண்டும் என விரும்பினான். இக்காலம் வரை பரலோகத்தில் அனைவருமே ஒழுங்காகவும் ஒற்றுமையாகவும் தேவனின் அரசாட்சிக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்ததாகவும் இருந்தது. தேவ சித்தத்திற்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாக எழும்புவது மகா பாவமாகும். பரலோகமே குழப்பத்தில் இருந்தது. தேவதூதர்கள் சுறுசுறுப்பாக நகர்ந்து கொண்டிருந்தார்கள். தன்னையே உயர்த்தும் வாஞ்சையில் இயேசுவின் அதிகாரத்திற்கு பணிய விருப்பமில்லாமல் தேவனின் ஆட்சிக்கு மறைமுகமான எதிர்ப்பை சாத்தான் வளர்த்து வந்தான். சில தூதர்கள் சாத்தானின் எதிர்ப்புக்கு பரலோக தூதர்களின் இடையே வாதம் உண்டானது. சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்களும் இயேசுவின் உன்னதத்தை எதிர்த்து தேவன் இத்தீர்மானத்தை நிறைவேற்றியதன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று அறியும்படி தேவனின் ஞானத்தை அளக்க ஆரம்பித்தனர். தேவகுமாரனின் அதிகாரத்தை எதிர்த்தினால் இத்தூதர்கள் அனைவரும் பரமபிதாவின் முன்பாக அழைத்து வரப்பட்டார்கள். அச்சமயத்திலே சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்களும் பரத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதன்பின் பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டது. தேவதூதர்கள் இந்த போரில் ஈடுபட்டார்கள். தேவகுமாரனையும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க யாவரையும் ஜெயிக்க வேண்டும் என்று சாத்தான் வாஞ்சித்தான். இறுதியாக உண்மையும் உத்தமமான தூதர்கள் போரை வென்றனர். சாத்தானும் அவனது ஆதரவார்களும் பரலோகத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டனர். வெளியே தள்ளப்பட்டு பரத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டதை கண்ட சாத்தான் தனக்கு உண்டாயிருந்த சகல அலங்காரமும் பரலோக மகிமையும் நித்தியமாக தன்னை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டதை உணர்ந்தான். இந்நிலையில் மனம் வருந்தினான். மீண்டும் பரலோகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் பரலோகமோ ஆபத்தில் இருக்கலாகாது. மறுபடியும் உள்ளே வந்தால் பரலோகமே சிதைந்து விடக்கூடும். ஏனெனில் பாவம் அவனில்தான் தோன்றியது. கலகமூட்டும் விதைகள் அவனில் இருந்தது. சாத்தானும் அவன் யோசனையும் மனங்கசந்து அழுது தேவனிடத்தில் மன்னிப்பை கோரினார்கள். ஆகிலும் அவர்கள் பாவம், வெறுப்பு மற்றும் பொறாமை அவர்களுக்கு தண்டனை இல்லாமல் மன்னிப்பு என்கிற நிலையை எட்டாத நிலையாக ஆகிற்று. தேவனுடைய அன்பை தான் இழந்துவிட்டதை உணர்ந்த சாத்தான் தனது மெய்யான ரூபத்தை நிலைநாட்ட துவங்கினான். தனது தீய தூதர்களோடு கலந்து யோசித்து தேவனுக்கு விரோதமாக செயலாற்ற ஆரம்பித்தான். ஆதாமும் ஏவாளும் அழகிய ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட போது அவர்களை அழிப்பதற்கான திட்டங்களை தீட்டினான். தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் வரை ஆதாமை ஏவாளை அசைக்க முடியாது என்பதை சாத்தான் உணர்ந்தான். தேவ அன்பிற்கு பத்திரவான்களாக இல்லாதபடி அவர்கள் முதற்கண் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஆக்கப்பட வேண்டும். இந்த திட்டத்தின் மூலமாக தேவ கோபத்திற்கு அவர்கள் ஆளாகி சாத்தானின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுவார்கள் என திட்டம் வகுத்தான். மனிதனுக்கு ஆர்வம் பொங்குவதற்காக சாத்தான் வேறு ஒரு சாயலை தரிக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. தேவனுடைய சத்தியத்துவத்தை எதிர்த்து மெதுவாக தனது திட்டங்களை நகர்த்தி மனிதனின் உள்ளத்தில் சந்தேகத்தை எழுப்பி அவர்களின் எதிர்பார்ப்பை தாண்டி இறுதியாக தான் செய்த தவறுக்கு ஒத்த ஒரு தவறை மனிதனும் செய்ய வேண்டும் என்று எண்ணினான். இதற்காக தேவன் விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தெரிந்து கொண்டு தனது திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தை பயன்படுத்தினான். நீ விடிவெள்ளியைப் போல் இருந்தாய், ஆனால் நீ வானத்திலிருந்து விழுந்துவிட்டாய். கடந்த காலத்தில் பூமியில் உள்ள எல்லா நாடுகளும் உனக்கு முன்பு பணிந்திருந்தது. ஆனால் இப்போது நீ வெட்டி தள்ளப்பட்டிருக்கிறாய்.
நீ எப்பொழுதும் உனக்குள்ளேயே நான் மிக உன்னதமான தேவனைப் போலாவேன். நான் வானங்களுக்கு மேலே போவேன். நான் எனது சிங்காசனத்தை தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேல் வைப்பேன். நான் பரிசுத்தமான மலையான சாபோன் மீது அவன் அமர்வேன். நான் அந்த மலையை மேலே தெய்வங்களை சந்திப்பேன். நான் மேகங்களுக்குள்ளே பலிபீடத்திற்கு ஏறிப்போவேன். நான் மிக உன்னதமான தேவனைப் போல் ஆவேன் என்று சொன்னாய். ஆனால் அது நடைபெறவில்லை. நீ தேவனோடு வானத்துக்கு போகவில்லை. நீ மரணத்தின் இடமாக பாதாளத்தின் பள்ளத்தாக்குக்கு தள்ளப்பட்டாய். ஜனங்கள் உன்னை கவனிக்கிறார்கள், உன்னை பற்றி சிந்திக்கிறார்கள். நீ ஒரு மரித்துப் போன உடல் என்று ஜனங்கள் பார்க்கின்றனர். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், பூமியிலுள்ள அனைத்து அரசுகளையும் பெரும் பீதிக்கு உள்ளாக்கிய அதே மனிதன் இவன்தானா? இதே மனிதன்தான் நகரங்களை அழித்து நாடுகளை வனாந்திரமாக செய்தவனா? இதே மனிதன்தான் போரில் ஜனங்களை சிறைப்பிடித்து அவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் செய்தவனா? பூமியில் ஒவ்வொரு ராஜாவும் மகிமையோடு மரித்திருக்கின்றனர். ஒவ்வொரு ராஜாவும் தனது சொந்த கல்லறையை வைத்திருக்கிறான். ஆனால் தீய ராஜாவாகிய நீ உனது கல்லறையிலிருந்து தூக்கி எறியப்பட்டாய். நீ மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளையைப் போல் வெட்டி தூர எறியப்பட்டாய். நீ போர்க்களத்தில் விழுந்து மரித்த மனிதனைப் போலிருக்கிற மற்ற வீரர்கள் மிதித்து கொண்டு சென்றனர். இப்பொழுது நீ மற்ற மரித்த மனிதர்களைப் போல் இருக்கிறாய். கல்லறை துணிகளுக்குள் விழுந்து கிடக்கிறாய். மற்ற ராஜாக்கள் பலர் மரித்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் தம் சொந்த கல்லறைகளை வைத்துள்ளனர். ஆனால் நீ அவர்களோடு சேரமாட்டாய். ஏனென்றால் நீ உன் சொந்த நாட்டை அழித்து விட்டாய். நீ உன் சொந்த ஜனங்களை கொன்றாய். நீ செய்தது போல உன் பிள்ளைகள் தொடர்ந்து அழிவு வேலைகளை செய்ய மாட்டார்கள். உன் பிள்ளைகள் நிறுத்தப்படுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் 12 முதல் 20. கர்த்தருடைய வார்த்தை என்னிடம் வந்தது. அவர் சொன்னார், மனுபுத்திரனே, தீருவின் ராஜாவிடம் கூறு, என்று கர்த்தராகிய ஆண்டவர் இவற்றை கூறுகிறார். நீ மிகவும் பெருமை கொண்டவன். நீ சொல்லுகிறாய், நான் தெய்வம். கடலின் நடுவே தெய்வங்கள் வாழும் இடங்களில் நான் அமருவேன். நீ ஒரு மனிதன், தெய்வம் அல்ல. நீ தேவன் என்று மட்டும் நினைக்கிறாய். நீ தானியேலை விட புத்திசாலி என்று நினைக்கிறாய். உன்னால் எல்லா இரகசியங்களையும் கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கிறாய். உனது ஞானத்தாலும் புத்தியினாலும் நீ உனது செல்வத்தை பெற்றாய். பொன்னையையும் வெள்ளியையும் உன் செல்வத்தில் சேர்த்து கொண்டாய். உன் ஞானத்தாலும் வியாபாரத்தாலும் செல்வத்தை வளரச் செய்தாய். அச்செல்வத்தால் இப்பொழுது பெருமை கொள்கிறாய். எனவே எனது கர்த்தராகிய ஆண்டவர் இவற்றை கூறுகிறார். தீரு, நீ ஒரு தேவனைப் போன்று உன்னை நினைத்தாய். உனக்கு எதிராக சண்டையிட நான் அந்நியரை அழைப்பேன். அவர்கள் நாடுகளிலேயே மிகவும் கொடூரமானவர்கள். அவர்கள் தம் வாளை உருவி உனது ஞானத்தால் கொண்டு வந்த அழகிய பொருட்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். அவர்கள் உன் சிறப்பை குலைப்பார்கள். அவர்கள் உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ கடலின் நடுவே கொலையுண்டு மரிக்கிற பயணிகளைப் போன்று மரிப்பாய். அம்மனிதன் உன்னை கொல்வான். நான் ஒரு தேவன் என்று இனியும் சொல்வாயா? இல்லை. அவன் தனது வல்லமையால் உன்னை அடைவான். நீ தேவனில்லை, மனிதன் என்பதை நீ அறிவாய். அந்நியர்கள் உன்னை வெளிநாட்டவரைப் போல் நடத்தி கொலை செய்வார்கள். அவை நிகழும், ஏனென்றால் நான் கட்டளையிட்டேன். எனது கர்த்தராகிய ஆண்டவர் இவற்றை கூறினார். கர்த்தருடைய வார்த்தை என்னிடம் வந்தது. அவர் சொன்னார், மனுபுத்திரனே, தீரு ராஜாவை பற்றிய சோக பாடலை நீ பாடு. அவனிடம் சொல், எனது கர்த்தராகிய ஆண்டவர் இவற்றை கூறுகிறார். நீ உயர்ந்த இலட்சிய மனிதனாக இருந்தாய். நீ ஞானம் நிறைந்தவன். நீ முழுமையான அழகுள்ளவன். நீ ஏதெனில் இருந்தாய். அது தேவனுடைய தோட்டம்.
உன்னிடம் எல்லா விலை உயர்ந்த கற்களும் பத்மாரகம், புஷ்பாரகம், வைரம், படிகபச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் ஆகியவற்றை வைத்திருந்தாய். இவை அனைத்தும் பொன்னில் வைக்கப்பட்டிருந்தன. நீ படைக்கப்பட்ட நாளிலே இவ்வழகுகள் உனக்கு கொடுக்கப்பட்டன. தேவன் உன்னை பலமுள்ளதாகச் செய்தார். நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட கேருபகளில் ஒருவன் உனது சிறகுகளில் என் சிங்காசனத்தின் மேல் விரிந்தன. நான் உன்னை தேவனுடைய பரிசுத்த மலையில் வைத்தேன். நீ அந்த இடத்திற்கு பொறுப்பாளியாயிருந்தாய். நீ நெருப்பை போன்று ஒளி வீசும் நகைகளின் மத்தியில் நடந்தாய். நான் உன்னை படைக்கும்போது நீ நல்லவனாகவும் நேர்மையானவனும் இருந்தாய். ஆனால் பிறகு கெட்டவனானாய். உனது வியாபாரம் உனக்கு பெருஞ்செல்வத்தை தந்தது. ஆனால் அவை உனக்குள் கொடூரத்தை வைத்தன. நீ பாவம் செய்தாய். எனவே நான் உன்னை சுத்தமற்ற ஒன்றாக நடத்தினேன். நான் உன்னை தேவனுடைய மலையிலிருந்து அப்பால் எறிந்தேன். நீ சிறப்புக்குரிய கேருபீன்களில் ஒருவன். உனது சிறகுகள் என் சிங்காசனத்தின் மேல் விரிந்தன. ஆனால் நான் உன்னை நெருப்பை போன்று ஒளி வீசும் நகைகளை விட்டு விலகச் செய்தேன். உனது அழகு உன்னை பெருமை கொள்ளச் செய்தது. உனது மகிமை உன் ஞானத்தை அழித்தது. எனவே உன்னை தரையில் எறிவேன். இப்பொழுது மற்ற ராஜாக்கள் உன்னை முறைத்து பார்க்கின்றனர். நீ பல பாவங்களை செய்தாய். நீ அநீதியான வியாபாரியாக இருந்தாய். இவ்வாறு நீ பரிசுத்தமான இடங்களை அசுத்தமாக்கினாய். எனவே உனக்குள் இருந்த நெருப்பை நான் கொண்டு வந்தேன். இது உன்னை எரித்தது. நீ தரையில் எரிந்து சாம்பலானாய். இப்பொழுது ஒவ்வொருவரும் உன் அவமானத்தை பார்க்க முடியும். மற்ற நாடுகளில் உள்ள ஜனங்கள் அனைவரும் உனக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து திகைக்கிறார்கள். உனக்கு நடந்தது ஜனங்கள் அஞ்சும்படி செய்யும். நீ முடிவடைந்தாய். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 1 முதல் 19வது வசனம். பின்பு பரலோகத்தில் ஒரு போர் உருவாயிற்று. அந்த ராட்சப பாம்புடன் மிகாவேலும் பின்பு பரலோகத்தில் ஒரு போர் உருவாயிற்று. அந்த ராட்சச பாம்புடன் மிகாவேலும் அவனை சார்ந்த தேவ தூதர்களும் போரிட்டார்கள். பாம்பும் அதன் தூதர்களும் திரும்பி தாக்கினார்கள். பாம்பு போதுமான வல்லமை உடையதாய் இல்லை. ராட்சச பாம்பு அதன் தூதர்களும் பரலோகத்தில் தம் இடத்தை இழந்தார்கள். அப்பாம்பு பரலோகத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டது. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படுகின்ற பழைய பாம்பு தான் இந்த ராட்சச பாம்பு ஆகும். அவன் உலகம் முழுவதையும் தவறான வழிக்குள் நடத்துகிறான். பாம்பு அதன் தூதர்களும் பூமியில் வீசி எறியப்பட்டார்கள். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7 முதல் 9வது வசனம்.